my channel. Last time நம்ம எப்படி ஹீலியம் டூலில் லாகின் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அதனோட கண்டினியூயஸ் இன்னைக்கு டுடே எப்படி ஒரு ப்ராடக்டை ரிசர்ச் பண்ணுறது அப்படின்றது. ஆக்சுவலி ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருந்தேன், ப்ராடக்ட்ஸில் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா. ஸோ இப்போ ப்ராடக்ட்ஸ் கீழே பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் பிளாக் பாக்ஸோட பேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம மார்க்கெட் பிளேஸ் அப்படின்றது என்ன மார்க்கெட் பிளேஸ் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ மெனி மார்க்கெட் பிளேசஸ் இருக்குது. ஆக்சுவலி கனடா, யூஎஸ்ஏ, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், யூகே, இந்தியா. ஸோ இங்கே வந்து நான் டுடேஸ் வந்து இந்தியா அப்படின்ற மார்க்கெட்டை, நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பேஸ்ட் ஆன் கேட்டகரி. ஸோ எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். நாட் ஓன்லி கேட்டகரி, so many options is there. We can filter it and then we can extract the data from Amazon. ஸோ இன்றைக்கி வந்து நான் எடுத்துகிட்ட ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் ஃபார் எக்ஸாம்பிள் அரோமா தெரப்பி மசாஜ் ஆயில் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை எப்படி ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக நான் அமேசான் பேஜை லாகின் பண்ணிட்டேன். அதே மாதிரியே ஹீலியம் டூல்ஸையும் நான் லாகின் பண்ணிட்டேன், ஹீலியம் வெப்சைட்டும் லாகின் பண்ணிட்டேன். ரெண்டுமே லாகின் பண்ணோன்னே நமக்கு இங்கே இன்டர்லிங்க் ஆகிடும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே அமேசான், இது வந்து நார்மல் அமேசான். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அரோமா தெரப்பி அப்படி மசாஜ் ஆயில்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே அமேசானில் லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது டேஷ்போர்டில் சில இன்ஃபர்மேஷன் இருக்கும். என்ன கேட்டகரி, எவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க, ஃபுல்ஃபில்மெண்ட், எஃபிஏவா, மெர்ச்சண்ட்டா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இந்த ப்ராடக்டை பார்த்தீங்க அப்படின்னா சி, ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகேங்களா? மசாஜ் ஆயில், அரோமா தெரப்பி மசாஜ். ஸோ இந்த ப்ராடக்டில் நம்ம நார்மலாக ப்ராடக்ட் டைட்டில் அண்ட் தென் என்ன, யார் சேல் பண்ணுறா, என்ன பிராண்டில் சேல் பண்ணுறாங்க, அதனோட ப்ரைஸ் எவ்வளவு, ஃபுல்ஃபில்மெண்ட், இன்க்ளூசிவ் ஆல் டேக்ஸ், ஸோ இந்த டீட்டெயில்ஸ், கூப்பன் கோட், இது எல்லாமே நார்மல். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ நம்ம ஒரு ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு அது எல்லாமே இருக்கும். ஸோ இன்வென்ட்ரி லெவல்ஸ் இருக்கும், அதோட கீவேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், லிஸ்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க, அதோட ப்ராஃபிட் எப்படி கால் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதெல்லாம் ஒரு பேசிக்காக ஒரு அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் எங்கள் ஹீலியம் டூல் போயிட்டு பிஃபோர் தட் we have to choose a category. ஸோ எந்த கேட்டகரியில் இது வந்து லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. ஸோ இங்கே கேட்டகரி நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் ஹெல்த் கேரு, அதில் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், அதில் சென்ட் ஆயில். ஸோ இது பேஸ்ட் ஆன் இந்த கேட்டகரியில் நம்ம வந்து இங்கே ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர். ஸோ இங்கே பாருங்கள், எங்கள் கேட்டகரியில் ஹெல்த் அண்டு பர்சனல் கேர் அப்படின்னு ஒன்று இருக்குங்களா? ஸோ இது உள்ளே போங்க. அதுக்கு அடுத்து ஹெல்த் கேர்ன்னு இருக்கா? ஸோ இதில் வந்து ஹெல்த் கேர்ன்னு இருக்கும். ஒரு ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர், ஹெல்த் கேர். இங்கே இருக்குங்களா? அதே மாதிரியே ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இருக்குங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஆயில்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆயில்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம கேட்டகரியை வந்து சூஸ் பண்ணியாச்சு. ஸோ பேசிக்காக நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து கேட்டகரியை மட்டும் சூஸ் பண்ணால் போதும். மார்க்கெட் பிளேஸு, பிளாக் பாக்ஸில் ப்ராடக்ட்ஸ் ரிசர்ச்சு, ஸோ அதில் மார்க்கெட் பிளேஸு, அதில் எசென்ஷியல் ஆயில். ஓகேவா? ஸோ இது மட்டும் போதும். நமக்கு ஒரு சர்டன் பேஸ்டு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா
அப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸ் மினிமம் இவ்வளோ இருக்கணும், மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கணும், மந்த்லி ரெவன்யூ இவ்வளோ இருக்கணும், அடுத்து வந்து மந்த்லி மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கணும், சேல்ஸ் யூனிட் மினிமம் இவ்வளோ சேல்ஸ் யூனிட் இருக்கணும், மந்த்லி சேல்ஸ் யூனிட் வந்து மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற ஆப்ஷன்லாம் இங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கேட்டகரி மட்டும் நான் சூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை ரிசர்ச் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் கேட்டகரி சூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக நம்ம சர்ச்ன்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு தேவையான அந்த கேட்டகரியில் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். சி ஸோ இதில் எது நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி அனாலிசிஸ்க்காக எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்ட் அந்த ப்ரைஸ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும்னா ஸோ இந்த ப்ரைஸ் ஓகேங்களா. அதே மாதிரி மந்த்லி சேல்ஸ் வைஸ் நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஸோ மந்த்லி சேல்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹை லெவல்லேருந்து லோ லெவல் இப்படி இந்த மாதிரியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுவே நம்ம வந்து மந்த்லி ரெவன்யூ எவ்வளோ அப்படின்றது மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதை எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்கலாம் டேட்டாவை. ஸோ இதில் எக்ஸ்போர்ட் டேட்டா கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டவுன்லோட் பண்ண டேட்டாவை நம்ம அனாலிசிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ மந்த்லி சேல்ஸ் ஆகிருக்கு, பிராண்ட் வைஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, அதே மாதிரியே மந்த்லி வைஸ் எந்த பிராண்டு எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றதும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தெரப்பி ஆயில் அப்படின்றத நான் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரியே நம்ம அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பிவோட் போட்டுட்டு ஸோ இதில் என்ன பிராண்ட் வைஸ் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றதையும் இங்கே இது பண்ணிக்கலாம். ஸோ மந்த்லி சேல்ஸ் ஸோ இது மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிராண்ட் நேம் ஆக்சுவலாக பிராண்ட் நேம் மந்த்லி சேல்ஸ் சரிதான். ஸோ எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத இந்த டேட்டா மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எர்த் பியூர் அப்படின்ற ஒரு பிராண்டு மந்த்லி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 35,991 நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நமக்கு வந்து மந்த்லி ரெவன்யூ பேசிஸ் வேணும் அப்படின்னா ஸோ எங்கே ரெவன்யூ சேல்ஸ் இது பண்ணிவிட்டு அன்செக் பண்ணிவிட்டு மந்த்லி ரெவன்யூ செக் பண்ணிக்கலாம். ஸோ பிராண்ட் நேம் இது ஈஸியாக இருக்கும். ஸோ எவ்வளோ சேல்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 30 days சேல்ஸு ஓகேங்களா. லாஸ்ட்டு 30 days சேல் தான் இது. இதையும் அதே மாதிரியே லார்ஜஸ் பண்ணிட்டோம்னா சி இதில் சரி பாருங்கள், இதில் எர்த் பியூர் அப்படின்ற ஒரு பிராண்டு சேல்ஸ்லேயும் அதிகம், அதே மாதிரியே ரெவன்யூலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்படி நம்ம டேட்டா அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் கை. ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்ன டாபிக் ரிசர்ச் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அன்டில் ஸ்டே டியூன் our channel. Please subscribe my channel, share, like and comment. Okay. Thank you.